அதுகள் அப்படி அச்சத்துடன் பார்த்தாள் அம்சா. எதிர் வீட்டின் மாடி ஜன்னலில் வாட்டசாட்டமான இளைஞர்கள் புதுக்குடித்தனம் வந்திருக்கின்றனர். கையில் புத்தகத்துடன் ஜன்னலை பார்த்தபடி எப்போதும் உட்கார்ந்திருக்கின்றனர். பொம்மை போல் 2 தங்கைகளை வைத்திருக்கும் அம்சா பயப்பட மாட்டாளா? கல்லூரி படிப்புக்காக தங்கைகளை தன் வீட்டோடு வைத்திருக்கிறாள். படிப்பு முடியும் வரை நெருப்பை மடியில் கட்டுவதைப் போல் கட்டி காத்து அனுப்ப வேண்டும் என அடிக்கடி நினைப்பாள். இப்போது இன்னும் கூடுதல் பயம் வந்துவிட்டது. தங்களுக்கும் மாடி அறையே தான் தங்கி படிக்க ஒதுக்கியிருந்தாள். இவர்களது ஜன்னல்களின் நேரெதிரே அந்த இளைஞர்களின் ஜன்னல். எதுவும் ஏடாகூடமாக நடந்துவிட்டால் அம்சாவின் மனம் விதுக்கென அடித்து கொண்டது. எதிர்மாடியின் ஜன்னல் அருகே அந்த இளைஞர்கள் இருப்பதை அறிந்த அம்சா பூனை போல் மாடிப்படி ஏறினாள். காஃபி குடிக்கிற சாக்கில் தங்கைகளின் போக்கை அறியலாம் என்று ஆவலுடன் பாதி திறந்த கதவு அருகே நின்றாள். பேச்சுக்குரல் கேட்டது. கவனித்தாள். இவ்வளவு அழகாய் இருக்கும் நம்மை ஒரு தடவையாவது நிமிர்ந்து பார்க்கிறதுகளா? எப்பவும் புத்தகத்தில் புதைந்து கொண்டே இவர்களும் ஆண்களா? சுகிர்தாவிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் ரதி. எதிர்மாடி ஜன்னலை பார்த்தபடியே விதிர்விதித்தபடி நின்றாள் அம்சா. இப்போது அவள் பயம் வேறு.